வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான கான் சிட்டி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கொஞ்சம் காமெடி கலந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல மொத்தமா 4 முக்கியமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அர்ஜுன் தாஸ் ஒரு ரோல் பண்ணிருப்பாரு, ஆனாபென் ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி யோகி பாபுலாம் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதையை சொன்னாலே நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் ஆயிடும். அது என்னன்னா, ஒரு 4 பேர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றது தான் மீதி கதை. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 2017 நடக்கிறத காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ, பேரு சரவணன் அப்படின்றது. ஒரு ஹோட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஃபேமிலி போட்டோவை அங்க வச்சிருக்காருல. சாப்பிட்டு முடிச்ச ஒரு கஸ்டமரும், யார் சார் இவங்க தான் உங்களோட ஒய்ஃபா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஆமா, இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி மித்ரான்ற ஒய்ஃப் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஒய்ஃபோட அண்ணனும் கூடியே தான் இருக்காரு போல. அவரோட பேரு ஜாக்கி அப்படின்றது. ஒய்ஃபோட அம்மாவும் கூட தான் இருக்காங்க. அவங்க பேரு ஜானகி அப்படின்றது. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஹோட்டலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதே சமயம் ஹீரோக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு பையன் இருக்கான், பேரு சஞ்சய் அப்படின்றது. ஹீரோ தான் எப்பவுமே ஸ்கூல்ல விடுறதுக்காக போவார் போல. இப்ப பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. பையனுமே வந்து ரன்னிங் பண்ணுன்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டு இருக்கான். அடுத்த வாட்டியாவது காம்படிஷன்ல நான் கலந்துக்குவான்ற மாதிரி கேட்கிறான். கண்டிப்பா உன்னை நான் கலந்துக்க வைக்கிறேன்ற மாதிரி அப்பாவும் பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்பா ஸ்கூல்ல இறக்கி விடும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. பையனை பொறுத்த வரைக்கும் வீல் சேர்ல தான் போயிட்டு இருக்கான். நடக்க முடியாத பிரச்சனை இருக்கு போல. எப்பவுமே பேரண்ட்ஸ் வந்தா தானே பசங்களை அனுப்புவாங்க. இவனோட அப்பா மட்டும் எப்பவுமே லேட்டா தான் வருவார் போல. உன் அப்பா மட்டும் தனி டைமுக்கு தான் வருவாரா அப்படின்ற மாதிரி டீச்சர் எப்ப பாரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவருமே கொஞ்சம் லேட்டா பையனை கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. பையனை ஏற்கனவே கூட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இது ஏற்கனவே கூட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. இப்ப ஹீரோவும் ஃபேமிலிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சிசிடிவி எல்லாம் மேனேஜ் பண்ணுவார் பாத்தீங்களா, அவர்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவர் எப்பவுமே லேட்டா தான் வந்து கூட்டு போவாருன்றது அவருக்குமே தெரியுது. சார் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல சார், இப்ப பாருங்க தேவையில்லாத பிரச்சனைன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுல ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. எதை பார்த்து ஷாக் ஆகுறாங்கன்றது தெரியல. இங்க தான் கான் சிட்டின்னு படத்தோட டைட்டில் போடுறாங்க. இப்ப 2010 நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஷன் இருக்கு, அங்க நேர்மையான ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இவர் யார்கிட்ட இருந்தும் காசெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார் போல. ரொம்ப நேர்மையா எல்லா கேஸையும் ஹேண்டில் பண்றாரு. அதே சமயம் ஒரு மீடியா பர்சனை காட்டுறாங்க. இவருமே இந்த ஆபீசர் மாதிரி யாருமே வரமாட்டாங்க, ரொம்ப நேர்மையானவர் அப்படின்ற மாதிரி இவரை புகழ்ந்துட்டு இருக்காரு. இந்த டைம் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஈபில வேலை பார்க்கிறவரா இருப்பாரு. இப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்காக வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பேரு ஜீவா அப்படின்றது. இந்த ஜீவாவை பொறுத்த வரைக்கும் ஷேர் வாங்கி விக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு போல. நீயும் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட மண்டைய கழுவ பாக்குறாரு. ஹீரோ அதுக்கெல்லாம் மயங்கர மாதிரி இல்ல. ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, எனக்கு இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாரு. ஹோட்டல் ஓனரை கரெக்ட் பண்ணலாம்னு பேசி பாக்குறாரு. அவருமே இதெல்லாம் எனக்கு செட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவரோட இபி வேலையெல்லாம் பாக்குறதுக்காக இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ் வேலை தான். அதாவது பில் போடுற மாதிரி வேலை இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஹீரோவோட வேலையா இருக்கும். விடிவி கணேஷும் இங்க தான் வேலை பாக்குறாரு. விடிவி கணேஷ் ஆவுனா பர்மிஷன் வாங்கிட்டு போயிடுவாரு. சரவணா நீ மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஏறவரைய எல்லாருக்குமே இவர் தான் பில் போடுற நிலைமையா இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணி மித்ராவை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மித்ரா உண்மையில சரவணாவோட ஒய்ஃபா இருக்க மாட்டாங்க. மித்ரா வேற யாராலையோ பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அப்படி பிரெக்னன்ட் ஆக்குன நபர் இருக்காருல, இவங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாரு. இருந்தாலுமே இந்த குழந்தைய நம்ம கலைக்க கூடாது, பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள தோணுது. இவங்களுமே நான் காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க ஒரு வீட்டுல லீஸுக்கு தான் இருந்திருப்பாங்க. இப்ப வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் யாரோ எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக எடுத்து வைக்கிறீங்கன்ற மாதிரி இவங்களுமே அங்க இருக்கவர்கிட்ட சத்தம் போடுறாங்க. ஏமா ஓனர் யாரு என்னன்றதெல்லாம் கேட்க மாட்டியா, நான் தான் ஓனர், ஆனா வேற ஒருத்தன் லீஸ்ன்ற மாதிரி உன்னை ஏமாத்தி இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்க, அவன் கிட்ட நான் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருந்தேன், அப்ப காசெல்லாம் போயிருச்சான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா போயிருச்சுன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஏற்கனவே ஆபரேஷன் நல்லபடியா பண்றதுக்கு இவங்களுக்கு காசு தேவைப்படுது. இப்போ ஒரு 3 லட்சம் ரூபாய் வேற ஏமாந்துட்டாங்கல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நமக்கு 2 பேரை காட்டுறாங்க. ஜாக்கியோட அம்மாவான ஜானகியை காட்டுறாங்க. இவங்களுமே ஹீரோக்கு சொந்தக்காரங்கலாம் கிடையாது போல. அம்மாக்கு உடம்பு முடியலன்னு டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காரு. டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மாக்கு உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா சீக்கிரமே இறந்து போயிடுவாங்க. ஆபரேஷனுக்கு எப்படியும் 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஜாக்கியோட அப்பா ஃபைட் மாஸ்டரா இருந்திருப்பாரு. சினிமால சம்பாரிச்ச எல்லாத்தையும் நிறைய பேருக்கு உதவிலாம் பண்ணிருப்பாரு. இப்ப அம்மாக்கு முடியலன்னு இவர் உதவி கேட்டா யாருமே உதவி பண்றதுக்கு முன் வர மாட்டாங்க. ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் படத்துல நடிக்கணும், அதாவது ஸ்டண்ட்மேனா ஒர்க் பண்ணணும்ன்ற மாதிரி நிறைய
ஆசை இருக்கும். ஒரு டைரக்டர் ஃப்ரெண்டு நான் படம் பண்ணா உன்னை வச்சுதான் மச்சான் பண்ணுவேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டாரு. இவர் இப்ப படம் பண்றதுக்கும் காசு ரெடி பண்ணோம், அதே சமயம் அம்மாவோட ஆபரேஷனுக்கும் காசு ரெடி பண்ணோம். அம்மாவும் என்ன பத்தி நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லம்மா நான் ஏதாவது போஸ்ட் மாதிரி போடுறேன், அது மூலியமா ஏதாவது காசு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவருமே அம்மா கிட்ட ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. சரவணாவை பொறுத்த வரைக்கும் ஐஷுன்னு ஒருத்தங்கள லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஐஷு இருக்காங்கல்ல, நான் லவ் மேட்டரை வீட்டுல சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது சரவணான்னு ஒருத்தனா லவ் பண்றேன், ரொம்ப நல்லவன்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்கள சமாதானப்படுத்தி இருப்பாங்க. அப்பவும் மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நாங்க இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம்ன்ற மாதிரி ஐஷு சொல்றாங்க. இதை கேட்கிற சரவணா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா வீட்டுல நிறைய சரக்கு பாட்டில் இருக்கும், அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கிளியர் பண்ணி முடிக்கும் போதுதான் அவங்களுமே வந்துடுறாங்க. இப்ப இவருமே அவங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஈபில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், மாசம் இவ்வளவு கிடைக்குது, ஆனா எனக்கு இந்த வேலை பெருசா பிடிக்கல, வேலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு பிசினஸ் பண்ணணும்ன்றது தான் ஆசை, சீக்கிரமே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன், உங்க பொண்ணையும் நல்லபடியா பார்த்து பண்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் இவரை கூப்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா இவர் வீட்டுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பார் போல, அந்த கடனை அடைக்காம இருக்காரு போல, அதுதான் கேட்டுட்டு இருக்காரு. சரவணாவும் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, நீங்க அப்புறமா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அந்த நபர் இருக்கார்ல, காசை சீக்கிரமா தா, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் இவர் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு போறாரு. இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஐஷுவோட பேரண்ட்ஸ் கவனிக்கிறாங்கல்ல, இவங்களுமே அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவன் நல்லவன்லாம் கிடையாதுமா, அவனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கடன் இருக்கு, உன்கிட்ட எவ்வளவு கடன் இருக்குன்றத கூட மறைச்சிருக்கான், அவன்லாம் செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிடுறாரு. இப்ப இவருமே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அம்மா தான் வந்து வீடு ரொம்ப முக்கியம், கடன் வாங்கியாவது வீடு வாங்கிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப அதனால தான் பெரிய கடன் பிரச்சனையில இவர் மாட்டிட்டு இருக்காரு போல. இப்ப பிரசன்ட்ல அம்மாவோட போட்டோவை பார்த்து ஏமா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ஹீரோ கூட சேர்ந்து கணேஷ் வேலை பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, ஆவுனா பர்மிஷன் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. அவரோட வேலையும் சேர்த்து ஹீரோ தான் பார்க்க வேண்டிய நிலைமையா இருக்கும். ஹீரோ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கல்யாண் ஒருத்தர் கூட படிச்ச ஃப்ரெண்டா இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டோட அப்பா வசதியானவர், அந்த ஃப்ரெண்டுமே ரொம்ப வசதியானவனா இருப்பான். அப்பா பேச்ச மீறி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இதனால கோவப்பட்ட அப்பா இருக்கார்ல, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோ இப்போ அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும்தான். அதாவது அந்த ஃப்ரெண்டு சோகமா இருக்கும்போது ஆறுதல் சொல்ற விஷயத்தெல்லாம் ஹீரோ பண்ணுவாரு. அதே சமயம் இவருக்கு ஏதாவது பண தேவை ஏற்பட்டா அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கொஞ்சம் காசெல்லாம் வாங்கிப்பாரு. இப்படிதான் இவங்களுக்குள்ள நட்பு போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வருவார்ல, இந்த ஹோட்டல் முதலாளி என்ன சொல்றாருன்னா, தம்பி தம்பி எனக்கும் சேர்த்து ஈபியை கட்டிருப்பா, எனக்கு பில்லை மட்டும் எடுத்துட்டு வந்து தந்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ணன் இன்னும் நாள் இருக்கேன்னு கேட்கும் போது, இல்லப்பா காசு இருக்கும் போதே கட்டிடலாம்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்றாரு. கடன் கொடுத்த நபர் பேங்க்ல வந்தே காசை கேட்டுட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த அண்ணன் காசு தந்தார்ல, அது மூலியமா நம்ம இப்போதைக்கு வட்டியை கட்டலான்ற மாதிரி இந்த மாசம் வட்டியை கட்டிடுறாரு. இப்ப அந்த அண்ணனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கும் போது, அதுதான் இன்னும் 8 நாள் 9 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் திருட்டுத்தனம் பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இன்னொரு பக்கம் மித்ராவும் ஏமாத்துறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா எவனோ ஒருத்தன் இவங்களை ஏமாத்திட்டு போனால, அதே மெத்தட்ல நம்ம ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க. அது என்னன்னா, உங்களோட வீட்டை நாங்க எங்க வீடு மாதிரி பாத்துக்கிறோம், மாசம் மாசம் வாடகையை வாங்கி தந்துடுறோன்ற மாதிரிலாம் ஒரு பெரியவர்கிட்ட பேசுறாங்க. அவருமே ஓகே எங்க வீடை நீங்களே இதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிக்கோங்க, வாடகை கரெக்டா வந்துடணும்ன்ற மாதிரி அக்ரிமெண்ட்ல எல்லாம் சைன் பண்ணி தந்துடுறாங்க. இது மூலியமா இவங்க ஏமாத்தி நிறைய காசெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜாக்கிக்கு தெரிஞ்ச யாருமே காசு தந்து உதவி பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ஆன்லைன்ல பாக்குற நிறைய பேர் காசெல்லாம் தந்திருப்பாங்க. இப்ப பாதி காசு கிடைச்சிருது போல, அம்மா பாதி காசு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சந்தோஷமா சொல்றாரு. இப்ப இவருமே ஓனர் கிட்ட நான் காசை கட்டிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஓனர் பில் எங்கன்னு கேட்கும் போது, இல்ல பிரிண்டர் ஒர்க் ஆகல, அதனால பில்லு கிடைக்கலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி ஓகே விடுப்பா அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிடுறாரு. பரவாயில்லையே இது கூட நல்லதா இருக்கே, நம்ம பிரிண்டர் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலன்ற மாதிரி நிறைய மேனுவல் என்ட்ரிஸ் போட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிரிண்டரை ரிப்பேர் ஆக்குறதுக்காகவே இவர் ஒரு விஷயத்தை செட் பண்றாரு. அதாவது வந்து ஒரு இரும்பு குண்டை உள்ள போட்டா பிரிண்டர் ஒர்க் ஆகாது, அதுக்கப்புறம் மேக்னெட்டை வச்சு அதை எடுத்துக்கலாம் நினைக்கிறாரு. மித்ராவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட ஏமாத்தலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நிறைய வீடு இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருது பாத்தீங்களா, அதை லீஸுக்கு இவங்க தந்துட்டு இருக்காங்க. லீஸுக்கு தரது மூலியமா நிறைய காசு கிடைக்குது பாத்தீங்களா. இவங்கள ஒருத்தன் ஏமாத்தினால அந்த மாதிரி நம்ம ஏமாத்தினாதான் நம்ம லைஃபை நம்ம நடத்த முடியும்ன்றதுக்காக இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஜானகின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, இப்ப அவங்க ஆபரேஷனுக்கான காசு கிடைச்சிருது, டாக்டர் கிட்ட வந்திருக்காங்க. இப்ப டாக்டர் சீனியர் கிட்ட கேட்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. நீ எல்லாம் எப்படா டாக்டருக்கு படிச்ச, அந்த லேடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. சோ இவர் தான் வந்து சரியா பார்க்காம பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப சமாளிக்கணும்ல, அதுக்காக என்ன சொல்றாருன்னா, கடவுளே அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டாரு போல, திடீர்னு ப்ராப்ளம் சரியாயிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. ப்ராப்ளம் சரியாயிருச்சா, அப்ப காசை திரும்பி தந்துட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஜாக்கி யோசிக்கிறாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, ஒன்னும் நீ தர தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
நம்ம சாதாரணமா உதவி கேட்கும் போது யாரா பண்றதுக்கு வந்தா, யாருமே பண்றதுக்கு வரல. இப்ப கடவுளா பார்த்து இந்த காசை தந்திருக்காரு, நீ படம் பண்ணணும்னு ஆசைப்படுறல, அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இவங்களே ஒரு ட்ரஸ்ட் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை, அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனைன்னு போஸ்ட போடு, இன்னும் நிறைய காசை நம்ம சம்பாதிக்கலான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் தப்புமா, வேணான்ற மாதிரி ஜாக்கி சொல்றாரு. அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது, இன்னும் நிறைய காசை சேர்க்கலான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த 4 பேருமே ஒவ்வொரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஜீவா நான் சொல்றதை கேளு கேளுன்னு எப்ப பாரு சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவார்ல, சரி சொல்லுடான்னு இவர் கேட்கும் போது ஜீவாவும் இவரோட விஷயத்த சொல்றாரு. அதாவது இவரோட ஆபீஸ்ல நிறைய பேர் லாபம் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண காசு இருக்கு, அதை லாபமா மாத்தி தரதான் இவர மாதிரியான ஆளுங்களோட வேலையா இருக்கும். நான் நிறைய பேருக்கு லாபம் வாங்கி தரேன், ஆனா என்னால காசை போட முடியல, அதான் பிரச்சனைன்ற மாதிரி புலம்புறாரு. இப்ப ஹீரோ கிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல, ஏன்னா பில்ல மேனுவலா என்ட்ரி போட்டு காசெல்லாம் இவர் எடுத்துட்டு இருக்காருல்ல, அந்த காசை இவங்கிட்ட தந்து கொஞ்சம் லாபம் பார்த்தா என்ன நினைக்கிறாரு. ஏன்னா இவர் திரும்பி காசை அந்த இடத்துல வச்சிரணும், அது வரைக்கும் லாபம் பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஆவுனா பிரிண்டரை இவர் ரிப்பேர் பண்ணிடுறாரு. சார் பிரிண்டர் ஒர்க் ஆகலன்னும் போது கணேஷ் என்ன சொல்றாருன்னா, மேனுவலா என்ட்ரியை போட்டு தந்திருப்பா, அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்றாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி இவருமே நிறைய காசெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. எடுக்கிற காசு எல்லாத்தையும் ஜீவா கிட்ட தந்துட்டு இருக்காரு. ஜீவா என்ன பண்றாருன்னா அந்த வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஆபீஸ்ல இருக்க வேற ஒருத்தருக்கு டவுட்டை வர வைக்குது. அது எப்படி உன் பிரிண்டர் மட்டும் அடிக்கடி ஒர்க் ஆகாம போகும், என்ன நடக்குதுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. தெரியல சார், ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரியலன்ற மாதிரி இவருமே சமாளிக்கிறாரு. ஆக மொத்தத்துல ஹீரோவோட பிளான் மூலியமா நிறைய காசு எடுக்கிறாங்க. காசு வந்ததுக்கு அப்புறம் லாபத்தை எடுத்துட்டு அந்த அசல் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க என்ட்ரி மாதிரி போட்டுறாங்க. நம்ம ஹீரோ லோன் மாதிரிலாம் வாங்கியிருந்தாரு பாத்தீங்களா, அந்த லோன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் மித்ராக்கும் நிறைய காசெல்லாம் வர ஆரம்பிக்குது. இது மூலியமா குழந்தைய நல்லபடியா பெத்துக்கலாம், அதே சமயம் நம்ம பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம்ன்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் ட்ரஸ்ட்டுக்கு இப்ப நிறைய காசு வருது பாத்தீங்களா, இவங்களுமே கொஞ்சம் அந்த ட்ரஸ்ட் எல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தாண்டி பையனை எப்படியாவது ஹீரோவா மாத்தணும்ன்ற மாதிரி அம்மா காசு இருக்கு பாத்தீங்களா, அதனால அந்த டைரக்டர் கிட்ட பேசி சினிமா சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு பாத்தீங்களா, இப்ப தனிப்பட்ட முறையில ஒரு பிசினஸ் பண்றதாவும் இந்த அப்பா கிட்ட சொல்றாரு. அதனால அப்பாவும் பொண்ணை தரதுக்கு சம்மதிக்கிறாரு. சோ இவங்க 2 பேருக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம்ன்ற மாதிரி நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணி வச்சிடறாங்க. இவருமே செம்ம சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு கல்யாணம் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அப்பப்ப காசெல்லாம் தந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப கல்யாணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு போல. அது என்னன்னா இவரோட ஒரு பொருள் ஒரு இடத்துல மாட்டிக்கும். இப்ப அந்த பொருள் எல்லாத்தையும் எடுக்கணும்னா இவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் தரணும், அதாவது 5 கோடி ரூபாய் வரைக்கும் தரணும். ஆனா அதை தந்துட்டா 10 கோடி ரூபாயா இவருக்கு கிடைச்சிரும். இப்ப 5 கோடி ரூபாயை எப்படி பெறட்டுறதுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வேணா தரேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதரா, ஏன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா காசு லாக் ஆயிடும்ன்ற மாதிரி கல்யாணம் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த கல்யாணம் இருக்காருல 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி தான்ற மாதிரி கேட்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. மித்ராவும் இவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்காக காசை தராங்க, ஜானகி அந்த ஜாக்கியும் காசை தராங்க. இப்ப எல்லாரோட காசையும் இவர் இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரு. மச்சான் இதெல்லாம் ரிஸ்க்டா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லும் போது, இல்ல இல்ல என் ஃப்ரெண்டு காசை கொண்டு வந்துருவான், ப்ராப்ளம் வராது அப்படின்ற மாதிரி இவருமே ஃப்ரெண்டை நம்புறாரு. அந்த 5 கோடி ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் ஷார்டேஜ் இருக்கு, இன்னைக்கு நம்ம எப்படியாவது எடுக்கலாம்னு பார்த்தா இன்னைக்கு இவரை சந்தேகப்படுற நபருமே உட்காந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நானும் என்ட்ரி போடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் பக்கத்துல இருக்கும் போது ஏமாத்த முடியாது, வேற எப்படியாவது பண்ணி இவரை இங்க இருந்து துரத்தி விடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் சிவாஜி படம் ரிலீஸ் ஆயிருக்கும். இப்ப ஆடம்ஸ் சிவாஜி படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ரஜினி மாதிரி இவர்கிட்ட பேசுறாரு. நம்ம ஹீரோக்கு யார் வாய்ஸ்லனாலும் பேச தெரியும் போல. ரஜினி மாதிரி பேசுறவரு ஆடம்ஸ் இதுதான் என்னோட நம்பரு, கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. லைவ்லயே சொல்லிட்டார்ல, தலைவர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த நம்பருக்கு கால் அடிக்கிறாங்க. ஆக்சுவலா இவரை சந்தேகப்படுற நபரோட நம்பர் தான் இவர் வேணும்ட்டே சொல்லியிருப்பாரு. இப்ப அவருக்கு தான் ரஜினின்ற மாதிரி நினைச்சு எல்லாருமே கால் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா கால் வரதுனால அவர் கடுப்பாய் எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப நம்ம வேலையை பார்க்கலான்ற மாதிரி ஹீரோவும் ஏமாத்துற வேலையை பார்க்கறாரு. 5 கோடி ரூபாய்க்கு கொஞ்சம் ஷார்டேஜ் இருந்ததுல அதை கிளியர் பண்ணிடுறாரு. ஆனா காலையில ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. இவர் அந்த கல்யாணம் கிட்ட நிறைய காசெல்லாம் தந்தாரு பாத்தீங்களா, ஆனா கல்யாணம் யாரோ சாவடிச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல காசெல்லாம் இல்ல போல. ஐயோ யாரு சாவடிச்சிருப்பான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. கல்யாண் இறந்து போனதை நினைச்சு ஒய்ஃபும் ஃபீல் பண்றாங்க, அதே மாதிரி ஒய்ஃபையும் கல்யாணியும் ஏத்துக்காத அப்பாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எப்படா இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. ஹீரோக்குமே ஒன்னும் புரியல. இப்ப ஹீரோ காசு தந்ததை பத்தியும் யார்கிட்டயும் சொல்ல முடியாது இல்ல. இப்ப ஹீரோவும் காசெல்லாம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நமக்கு கொஞ்சம் லாபத்தோட காசு வரும், அது மூலியமா எல்லா ப்ராப்ளத்தையும் முடிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. இப்ப எல்லாமே பிரச்சனை ஆயிருது. அதே சமயம் ட்ரஸ்ட் மூலியமா ஜானகியும் ஜாக்கியும் ஏமாத்துறாங்கல்ல,
இத பொதுமக்கள்ல நிறைய பேர் கண்டுபிடிச்சிடுறாங்க, பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் மித்ரா ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுவுமே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இப்ப மித்ராக்கும் பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப ஏறக்குறைய 4 பேருமே பிரச்சனையில மாட்டிக்கிறாங்கல்ல, போலீஸ் இவங்களை தேடி வந்துட்டு இருக்கு. மித்ரா, ஜாக்கி, ஜானகி இவங்க ஏமாத்தின காசை திரும்பி தந்துடலான்னு பார்த்தா அந்த காசு எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட இன்னும் லாபம் அதிகமா கிடைக்கும்ன்றதுக்காக தந்திருப்பாங்க. ஹீரோ தான் எல்லா காசையும் கோட்டை விட்டுட்டார்ல. இப்ப இவங்க 4 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அந்த நேர்மையான இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவங்க 4 பேர்கிட்டயும் விசாரணை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி கதை பிரசன்ட்க்கு வருது. சிசிடிவில எதையோ பார்த்து ஷாக் ஆனாங்கல்ல, அந்த சின்ன பையனை கூட்டு போனது யாருன்னா அந்த நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இவரு நம்மள கண்டுபிடிச்சிட்டாரு போல, நம்மள லாக் பண்றதுக்காக பையனை தூக்கி இருக்காரு போலன்னு ஷாக் ஆகுறாங்க. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 4 பேருமே மாட்டினதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் பயங்கரமா இவங்க கிட்ட விசாரணை பண்றாரு. அந்த மீடியால ஒருத்தர் இருக்காருல, அவருமே இவங்க கிட்ட பேட்டி மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. அவங்க 3 பேருமே ஹீரோ கிட்ட தான் நாங்க காசை தந்தோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ நான் வேற ஒரு இடத்துல காசை தந்து காசு எல்லாமே போயிருச்சுன்னு சொல்லிட்டு இப்ப அடிச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கேப் கிடைக்கும் போது ஹீரோ என்ன பண்றாருன்னா இவங்களை தப்பிக்க வச்சு அவருமே தப்பிச்சிடுறாரு. என்ன தப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கடுப்பாவுறாரு. இப்ப தப்பிச்சு ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும் போது எல்லாருமே ஹீரோவை திட்டுறாங்க. உன்னை நம்பணுமே, ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, நானுமே ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா மாறிடலான்றதுக்காக குடும்பமா மாறி இருப்பாங்க. இவர் அந்த சஞ்சயோட அப்பா கிடையாது, ஆனா அப்பா மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இதனால தான் 2017 இவங்க எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல. அந்த போலீஸ் நம்மள கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் தான் பையனை தூக்கி இருக்காருன்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நேர்மையானவர், நமக்கு பெரிய தண்டனையை வாங்கி தந்துருவாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவர் வாங்க பேசலான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. இவங்களுமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அப்படி பேசும்போதுதான் அவர் நேர்மையானவர் இல்லைன்றது தெரிய வருது. நான் உங்களை விட சரியான கேடி, நான் நல்லவன் மாதிரி என்ன காமிச்சுப்பேன், ஆனா நான் ஏகப்பட்ட மொள்ள மாதிரித்தனம் பண்ணியிருக்கேன். என்னதான் இருந்தாலும் என் வேலை போனதுக்கு அப்புறம் எனக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க தான் பெரிய பெரிய திருட்டெல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல, எனக்காக நீங்க சில விஷயங்களை பண்ணணும். அதாவது நீங்க பண்ற விஷயத்து மூலியமா நான் கடைசி வரைக்கும் நிறைய காசு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வழியை எனக்கு கிரியேட் பண்ணித்தாங்க, அப்பதான் உங்க பையனை விடுவேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே பையன் கிட்ட போன்ல பேசணும்ன்ற மாதிரி போன்ல பேசுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி செயின் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் பையன் சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாத, நாங்க காப்பாத்திடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஐடியாவோட வாங்க, அப்பதான் நான் விடுவேன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாம இவங்களுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ நான் ரெடி பண்றேன்னு சொல்லியிருப்பாரு, நீ எதுக்காக ரெடி பண்ணுவேன்னு சொன்ன, என்ன ஐடியாவை ரெடி பண்ண முடியும்னு எல்லாருமே சத்தம் போடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ இதுக்கு முன்னாடி ஐஷுன்னு ஒருத்தங்களை லவ் பண்ணாரு பாத்தீங்களா, அவங்களோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டோல் இருக்குல்ல அதெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. அது மூலியமா நிறைய காசு பாக்குறவரா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு டோலை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும், அப்ப நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா டோல் எல்லாத்தையும் மூடணும்ன்ற மாதிரி கவர்மெண்ட் இப்ப முடிவு பண்ணிருப்பாங்க. நம்ம திரும்பி எப்படியாவது ஏமாத்தி ஒரு டோலை ஓபன் பண்ணணும், அது மூலியமா நிறைய காசெல்லாம் அந்த போலீஸ்க்கு கிடைக்க வைக்கணும், அப்பதான் நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி இவருமே ஐடியா தராரு. டோல் மூலியமா கொஞ்ச நாள் தான் ஏமாத்த முடியும், அது மூலியமா வர காசை வச்சு வேற ஒரு விஷயம் பண்ணணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அது என்னன்னா தண்ணியை வச்சே வந்து ஜெனரேட்டர் மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒருத்தர் கிட்ட ஐடியா இருக்கு. இந்த ஐடியாக்கு பேட்டர்ன் மட்டும் வாங்கிட்டா நிறைய சம்பாதிக்கலாம். ஏன்னா இன்வெஸ்டர் நிறைய பேர் இதுக்கு ரெடியா இருப்பாங்க. இவன் இந்த விஷயத்த பண்ணணும்னா இவனுக்கு வந்து டோல் மூலியமா நம்ம முதல்ல காசை எடுத்து தரணும், நாங்க டோல் மூலியமா காசை எடுத்து இவன் கிட்ட தந்துடுறோம், இவன் மூலியமா நீங்க பேட்டர்ன் வச்சு நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இந்த பிளான் ஓகேன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டருமே ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு மீடியா காரனை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் மூலியமா இத ஒரு நியூஸா நம்ம வெளியிட வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுதான் அவன் கிட்ட கேட்டா அவன் வெளியிட மாட்டான், அவனோட இடத்துல இருந்து நம்ம வெளியிடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு அவனை ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக அவனோட சாப்பாட்டுல பேதி ஆகிற மாதிரி இவங்க கலந்து வச்சிருக்காங்க. இப்ப அவருக்கு ஒரு பக்கம் பேதி ஆகுது, மயக்கலாம் வந்துட்டு இருக்கு. அந்த கேப்ல அவரோட இடத்துக்கு போய் நம்ம வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவரோட ஆபீஸ்ல ஒரு கைரேகெல்லாம் வச்சுட்டு தான் உள்ள போக முடியும். அதுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி இப்ப அவரோட அக்கவுண்ட்ல இருந்து ஒரு நியூஸை வெளியே வர வச்சிடுறாங்க. அது என்னன்னா இங்க திரும்பி ஒரு டோல் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு நியூஸை வெளியே வர வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, திரும்பி ஜீவாவை மீட் பண்றதுக்காக வராரு. இப்ப மாறு வேஷத்துல வந்திருக்கவரு திரும்பி உன்கிட்ட ஒரு உதவி தேவைப்படுதுன்னு சொல்றாரு. ஏற்கனவே உனக்கு ஒரு உதவி பண்ணி இப்ப பெரிய பிரச்சனையில நான் மாட்டிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு, இதுக்கப்புறம் தான் என்கிட்ட உதவின்னு வந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தை கரெக்டா பண்ணணும்னா சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தரை இங்க இருக்க மினிஸ்டர் கிட்ட பேச வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காருல, மசாஜ் சென்டருக்கு போறது உங்களுக்கு தெரிய வருது, அந்த இடத்துக்கு நம்ம போனோம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவரு போன்ல இருந்து இவரு வாய்ஸ் மாதிரி நம்ம பேசி ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோ முடிவு பண்றாரு.
இப்ப இவரோட கண்ணில் ஒன்ன மாட்டி விட்டுட்டு நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கேப்ல இவர் போனை யூஸ் பண்ணி கால் பண்ணிரலாம்ன்ற மாதிரி ஹீரோ கணக்கு பண்ணிருப்பாரு. இன்னொன்னு பக்கம் அந்த பாட்டி ஜானகி இருக்காங்கல்ல, இங்க இருக்க ஒரு மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரம் டெல்லி மினிஸ்டர் ஒருத்தர் பேசுவாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பேசட்டும் பேசட்டும்ன்ற மாதிரி இந்த மினிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டெல்லி மினிஸ்டர் எப்படியும் வந்து போனை வச்சிருவாருன்னு நினைச்சா அவர் போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஐயோ, போன்ல பாட்டு கேட்டா நம்ம எப்படி கால் பண்றதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அவர் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அதுல இருந்து நான் எப்படி கால் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்படியும் கால் பண்ண முடியும், அது ஐபோன் தானே, இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி கால் பண்ண முடியும்ன்ற மாதிரி மித்ரா பார்த்து சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா சட்டுன்னு போன் எடுத்து அந்த மாதிரி கால் பண்றாரு. அதாவது இந்த மினிஸ்டருக்கு இவர் மினிஸ்டர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. சார், நம்ம விஷயம் தான், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு. சார், டெல்லியில இருந்து சொல்றீங்க, பார்த்து பண்ண மாட்டேனா, பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க மினிஸ்டருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இங்க இருக்க மினிஸ்டர் கண்ணை ஓபன் பண்றதுக்குள்ள போனை வைக்கணும்ல, ஹீரோவும் பேசி முடிச்சுட்டு சைலண்டா போனை வச்சிடுறாரு. இப்ப ஜாக்கி ஜானகி டிவி பார்க்கும் போது ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னா, ஒன்ன வச்சுதான் படம் பண்ணுவேன்னு ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, அவர் இப்ப வேற ஒருத்தரை வச்சு அந்த படத்தை பண்ண போறாரு போல. ஏன்னா இவர் பிரச்சனையில மாட்டிக்கிட்டதுனால அவருமே வேற ஒருத்தரை பார்த்துட்டு போயிடுறாரு. இத பாக்குற ஜாக்கிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாக்கி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாவுமே ஜாக்கி கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ முதல்லயே நிறுத்த சொன்ன, நான் அப்பயே நிறுத்தி இருக்கணும், என் மேலதான்டா தப்பு, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடுமா, இந்த படம் பண்ண முடியலன்னா என்ன, நீ என் கூட இருக்கல, எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவே மாறு வேஷத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. சார், இந்த பகுதியில ஒரு டோல் வரப்போறதா நான் நியூஸ் பார்த்தேன், அந்த பகுதியில எல்லாம் டோல் வரக்கூடாது சார், கண்டிப்பா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் சார், ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. இத பத்தி இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் விசாரிக்கலாம் நினைக்கும் போது இங்க ஒரு மினிஸ்டர் ஓபன் பண்ண போறாருல, அவரே பேசுறாரு. அப்படிதான் கம்ப்ளைண்ட் தரதுக்கு வருவாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டையும் எடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட அதட்டி அனுப்பி விடுறாரு. ஹீரோவோட பிளான் என்னன்னா, இதுக்கப்புறம் எவன் கம்ப்ளைண்ட்னு வந்தாலும் இவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க கூடாது, அதுக்காக நம்மளே மொத கம்ப்ளைண்ட்டை கொடுக்குற மாதிரி வரலான்றதுக்காக பண்ணிருப்பாரு. சோ இதுக்கப்புறம் யாரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் எடுக்க போறது இல்ல, இவங்க டோல் மூலியமா நிறைய காசு சம்பாதிக்க போறாங்க. இங்க இருக்க மினிஸ்டரை கரெக்ட் பண்ணி வச்சிட்டாங்கல்ல, அந்த மினிஸ்டர் ஓபனிங்ல இருந்து எல்லாத்தையும் நான் பண்றேன்ற மாதிரி ஏத்திருப்பாரு. சஞ்சயை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிறதுக்காக 2-3 ரவுடிங்க இருப்பாங்க. அவனுங்க இந்த சஞ்சயை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடை ஒழுங்கா கையில தராம கீழெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீயே எடுத்துக்கோன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. இந்த சஞ்சய்க்கு பயங்கரமா கோவம் வருது. அதே மாதிரி சஞ்சயோட அம்மா மித்ராவும் போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கும் பையன் மாதிரின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க உண்மையிலேயே அதை மனசுல வச்சுதான் சொன்னீங்களா இல்ல சாதாரணமா சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க 7 வருஷம் அவன் கூடயே நான் இருந்திருக்கேங்க, அவன் எனக்கும் பையன் மாதிரி தான், நான் மனசுல இருந்து தான் சொன்னன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. டெல்லி மினிஸ்டர் சொல்லிட்டாருன்றதுக்காக இங்க இருக்க மினிஸ்டர் இருக்கார்ல, ஓபனிங் ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணி அந்த இடத்தை ஓபன் பண்ணி வச்சிடுறாரு. இப்ப அது மூலியமா இவங்களுமே காசை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு மாசத்துக்குள்ளேயே இவங்களுக்கு நிறைய காசு கிடைச்சிருது. சொன்ன மாதிரியே அந்த போலீஸ் கிட்ட அந்த காசை தந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த பையனை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ண வைக்கிறாங்க. அது ஓரளவுக்கு சக்சஸ் ஆகிற ஸ்டேஜ்ல போயிருது போல. இந்த இன்ஸ்பெக்டர், நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றேன், இந்த கண்டுபிடிப்பு நல்லா வரும், நம்பிக்கை இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நிறைய பேர் பாக்குறாங்க, இந்த இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்தை பண்றாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப நிறைய சைட்ல இருந்து கால்லாம் வருது. இவருமே சந்தோஷமா போன்ல பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 4 பேருமே நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம், இப்ப இது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா நிறைய இன்வெஸ்டர் கிட்ட இருந்து காசு கிடைக்கும், அதே மாதிரி நிறைய காசு ரெகுலரா பேட்டர்ன் மூலியமா வந்துட்டு இருக்கும், எங்களை விட்டுருங்க, எங்க பையனை தந்துருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படி தந்துட்டனா என்ன என்னைக்காவது நீங்க மாட்டி விட்டுட்டா என்ன பண்றது, என் நல்ல இமேஜ் எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது, அப்படிலாம் உங்களை விட முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கன்னெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவங்களுமே பயப்படுறாங்க. சரி சார், எங்களை சாவடிக்க போறதுனா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு வாட்டி பையன் கிட்ட பேச மட்டும் விடுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. கடைசியா இவன் என்ன பேச போறான்ற மாதிரி கூட இருக்கவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் பேசிக்கோன்ற மாதிரி ஹீரோ கிட்ட போனை தந்துடுறாரு. அந்த சஞ்சயும் சொல்லுங்கப்பான்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். உன்னோட வீல் சேரை தானே லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி சொல்றான். அப்ப இறங்கி ஓடுறா சஞ்சய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ உடனே அவனுமே இறங்கி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். என்ன அந்த பையன் ஓடுறான்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. அந்த பையனால நடக்க முடியும்ன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் கவனிக்கிற போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப ஓடுற பையனை பிடிக்கணும்ன்ற மாதிரி ரவுடிங்க பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் குழப்பத்துல இருக்கார்ல, ஹீரோவும் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 4 பேருமே ஒரு குடும்பம் மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. மித்ரா என்னோட பையனை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நல்ல ஸ்கூல்ல இவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா
ஆனா இவங்களுக்கு சீட்டு கிடைக்காது. சீட்டு கிடைக்கலையே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் சோகமா இருக்காரு. அப்ப இந்த பையன் தெரியாம காலை இடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்திருப்பான். இந்த விஷயத்தை இங்க இருக்க ஒருத்தர் பாத்துறாரு. சார் உங்க பையன் மாற்றுத்திறனாளின்றத முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்களா? மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சீட் இருக்கு சார், உங்களுக்கு கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால பையனை மாற்றுத்திறனாளி மாதிரி நம்ப வைக்கணும்ன்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. பையன் நடந்துட்டானா பிரச்சனை வரும்ல, அதனால இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்க நீ வெளியே இருந்தாலும் சரி நீ நடக்கவே கூடாதுப்பா, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி நடக்கவே கூடாது, நான் சொன்னா மட்டும்தான் நீ நடக்கணும்ன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லியிருப்பாரு. இதனால தான் இவ்வளவு நாளா ரவுடிங்க கிட்ட மாட்டியிருந்து கூட அந்த பையன் எந்திரிச்சுலாம் போயிருக்க மாட்டான். இப்ப அப்பா சொன்னார்ல, அதனால தான் அங்க இருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருப்பான். பேசுறதுக்காக தந்த போன் இப்ப பையன் கிட்ட தானே இருக்கு. ஓடிட்டு இருக்கும் போதே பையன் என்ன பண்றானா, லொகேஷனை அப்பாக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்கான். இவங்களுமே அந்த போலீஸ வந்து மிரட்டி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட்டு போறதுக்காக அந்த ஜீவா வந்திருக்காரு. ஜீவா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னார்ல, ஆனா ஹீரோ பேசினதுல மனசு மாதிரி நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி ஏத்திருப்பாரு. இப்ப ஜீவா இருக்காரு பாத்தீங்களா, கார்ல வேகமா அந்த பகுதிக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. பையன் லொகேஷன் அனுப்புனா பாத்தீங்களா, அந்த இடத்துல ரவுடிங்க எல்லாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கரெக்டா ரவுடிங்க பிடிக்கிறதுக்குள்ள அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. பையனை காப்பாத்திடுறாங்க. அந்த ரவுடிங்களை அடிச்சு போட்டுறாங்க. ஆக மொத்தத்துல ஹீரோ கஷ்டப்பட்டு பையனை காப்பாத்திடுறாரு. பையன் போனா என்ன, நம்ம கிட்ட தான் மிஷின் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா மிஷின் விஷயத்திலேயே இவங்க ஒரு ஏமாத்து வேலை தான் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒருத்தன் வெறும் தண்ணியை வச்சே ஜெனரேட்டரை ஒர்க் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா, அவனுமே இவங்களோட ஆளா தான் இருப்பான். அது உண்மையான மிஷின்லாம் கிடையாது, சும்மா ஃபேக்கா தான் ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டரை ஏமாத்துறதுக்காக இவங்க அதுல இருந்து கரண்ட் வர மாதிரிலாம் நம்ப வச்சிருப்பாங்க. உண்மையில அதுல இருந்துலாம் கரண்ட் வந்திருக்காது, தனிப்பட்ட முறையில இவங்க கரண்ட்டை வர வச்சிருப்பாங்க. இது எல்லாமே இப்பதான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு புரிய ஆரம்பிக்குது. நாங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் உன்னை ஏமாத்தணும். அந்த இன்ஸ்பெக்டர் பையனை தூக்கி இவங்க 4 பேரை மிரட்டினாரு பாத்தீங்களா, அப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க இன்னைக்கு ஜெயில விட்டு தப்பிக்கல, நான் தான் உங்க 4 பேரையும் தப்பிக்க விட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ தப்பிக்க விட்டன்றது எங்களுக்கு தெரியும், ஆனா நீ எங்களை நெருங்கி வரல, நாங்க தான் நெருங்கி வர வச்சோம், இது எல்லாமே எங்க பிளான்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவரை பிடிக்கிறதுக்கு இவங்க எதுக்கு பிளான் போட்டாங்கன்னு ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா. இப்பதான் இந்த இன்ஸ்பெக்டர் பண்ண சில விஷயங்களை ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, என் ஃப்ரெண்டு கல்யாணம் சாவடிச்சது, அவன் கையில இருக்க காசெல்லாம் எடுத்தது நீதான்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது கல்யாணம் அந்த டீலிங் பண்ண போறது இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்திருக்கும். இந்த இன்ஸ்பெக்டர் அங்க வச்சு கல்யாணம் போட்டு தள்ளியிருப்பாரு, அவங்க கிட்ட இருக்க காசெல்லாம் எடுத்திருப்பாரு. சோ இவங்க 4 பேரோட லைஃப் நாசமா போனதுக்கு காரணமே இந்த இன்ஸ்பெக்டர்னு தெரிஞ்சிருச்சுல, இந்த இன்ஸ்பெக்டரை பெரிய லெவல்ல சிக்க வைக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் கூடிய மீடியா பர்சன் மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, அவரை லாக் பண்ணி விசாரிக்கும் போது தான் இந்த இன்ஸ்பெக்டரை பத்தி தெரிய வந்திருக்கும். இன்ஸ்பெக்டர் பெரிய கேடியா இருந்திருப்பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் எப்ப பாரு இவங்களை மிரட்டுற மாதிரிலாம் பேசுவாரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவங்க தெரியாம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் அந்த மீடியா பர்சன் கிட்ட தந்து வான் சேனல்லயே நீ போடணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற வழி இல்லாம அவரோட சேனல்லயே அவர் அதை போட்டிருப்பாரு. இப்ப எல்லா மக்களுமே இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அந்த போலீஸ் நல்லவர் கிடையாது, மக்கள் எல்லாரையும் ஏமாத்த பார்த்திருக்காரு, நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரிய வருது. இப்ப பேரு டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்றது அந்த இன்ஸ்பெக்டருக்குமே தெரியுது. இப்ப மக்கள் எல்லாருமே இந்த இன்ஸ்பெக்டருமே நல்லவர் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்றதுக்காக ஆளுங்களாம் வந்துட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. விடாம இருக்கிறதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல, நீ தான் சாக போறியே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்பதான் அவர் அரெஸ்ட் பண்ணி வேனுக்கு கொண்டு போகும்போது அந்த இடத்துக்கு வந்து கல்யாணோட அப்பா வராரு. அதாவது கல்யாண் இறந்து போனதை நினைச்சு அப்பா ஃபீல் பண்ணார்ல, அதுக்கு காரணமே இவன் தான்றதை ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதனால கல்யாண் அப்பா இருக்கார்ல, இந்த இன்ஸ்பெக்டர் கதையை முடிச்சிடுறாரு. சோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி டோல் மூலியமா சம்பாரிச்ச காசெல்லாம் இவங்க கிட்ட தான் இருக்கு. இதுக்கப்புறம் நிம்மதியா நம்ம ஒரு லைஃபை வாழலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு மக்கள் நிறைய பேர் கோவத்துல இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே அவங்க ஏமாத்தப்பட்ட காசை நம்ம தந்துடலான்ற மாதிரி இவங்களுமே எல்லாருக்குமே தனித்தனியா அனுப்பி வச்சிருக்காங்க. எவ்வளவு காசு தந்தாங்களோ அந்த காசெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. பரவாயில்லப்பா நம்ம காசு வந்துருச்சுன்ற மாதிரி எல்லாருமே நிம்மதியாகுறாங்க. இப்ப இவங்களுமே யாரையும் நம்ம ஏமாத்தணும்ன்ற கில்ட்டே இல்லாம நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு முடிவெடுத்து வாழ்றாங்க. ஆக்சுவலா அந்த சஞ்சய்ன்ற பையன் ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டான் பாத்தீங்களா, அவனுமே இப்ப ஆசைப்படி ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறான். அதே சமயம் ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டார்ல, அதே மாதிரி இவருமே ஒரு படத்துல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே இப்ப நினைச்ச மாதிரி நிம்மதியா ஒரு லைஃபை வாழ்றாங்கன்னு காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.